மாமா மேல இருந்து பெட்டியெல்லாம் எடுக்கணும். சரியா? பெட்டியெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒட்டடை அடிக்கணும். வீடு இது பண்ணணும், இது பண்ணணும். மேல இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையுமே தரவா க்ளீன் பண்ணி வீடு மாப்பு போடணும். சரியா? விளக்கெல்லாம் கழுவணும். இரு என்ன நீ பாட்டுக்கு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. மறந்துட்டியா? என்னாச்சு? என்ன பண்ண போறீங்க? என்னடி என்ன பண்ண போறீங்க? என்னடி இப்படி சொல்லிட்டு கேமராவை திருப்புங்க முதல்ல. என்ன நீ பாட்டுக்கு லிஸ்ட் பெருசா போட்டுட்டு இருக்க? இது என்ன லிஸ்ட் உனக்கு? வீடு க்ளீன் பண்றது, மாப் போடுறது, ஒட்டடை அடிக்கிறது, சாமி ஜாமான்லாம் க்ளீன் பண்றது இதெல்லாம் உனக்கு வந்து லிஸ்டா உனக்கு நான் கேக்குறேன். என்ன இவ்ளோ லிஸ்ட்? என்ன மளிகை சாமான் லிஸ்டா போட்டுட்டு? வீடு தான் கிடைக்கல, வீடு மாற முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த லிஸ்ட்? வீடு மாறணும் வரல அதெல்லாம் தேவையில்லை. முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். என்னது? நம்மன்றத விட நீங்க பண்ண போறீங்க. நானா? ஆமாமா. கார்த்திகை 1மா. கார்த்திகை மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. கார்த்திகை 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய குருநாதரை காண வேண்டாமா? ஆமா. சோ गाइस குருநாதரை பார்க்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் க்ளீனிங் ஒர்க்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 1 by 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ गाइस நம்ம சேனலை புதுசா பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, நம்ம குருநாதரை பார்க்க பேச மாட்டேன்னு தெரியாது. ஏன்னா நிறைய வேலை இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு எல்லாமே முடிச்சாதான் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணா அவர் வீட்டுக்கு வரும்போது அப்படியே வீடு அப்படியே சுத்தமா பளிச்சுன்னு இருக்கணும். அருண் வந்து கன்னிசாமி வந்து எனக்கு வந்து செகண்ட் இயர், அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர். சோ வந்து வாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்காக, ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்காக நம்ம வீடே கிளீனிங் ஒர்க் பார்க்கலாம்.
ஆமாம், மல்லிகை கடை போட்டு வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வீட்டில் பயங்கரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் மட்டும் க்ளீன் பண்ணலாம் நினைக்காதீங்க, அவங்க க்ளீன் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் க்ளீன் பண்ணுறப்ப 3 பேருமே சேர்ந்து க்ளீன் பண்ணுறதுனால எடுக்க முடியல. சம்டைம்ஸ் நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். உடனே வந்து சொகுசாக டீ மட்டும் குடிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நைட்டே எனக்கு பயங்கரமான தலைவலி. ஸோ அதெல்லாம் படுத்துட்டேன். வீடு சேஞ்ச் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஆனால் மாலை போடுறதா இருந்தாக்க மாறாதீங்க, வீடு மாறாதீங்கன்ற மாதிரி அவசியம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதம் சேஞ்ச் பண்ண முடியாது. மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடு மாறுவேன். ஸோ பயங்கரமான க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. வேறு காட்டா மாதிரி வளர்ந்துட்டு முடியெல்லாம் வெட்டணும் வேறு. இப்படியே தாடி கீடிலாம் பயங்கரமாக வளர்ந்துச்சு. முடி வெட்டணும். ஸோ நாளைக்கு தான் முடி வெட்டணும். ஆக்சுவலி என்னைக்கு தெரியுமா நாங்கள் சுத்தம் பண்ணுறோம்? இன்றைக்கி தேதி, இன்றைக்கி கிழமை வந்து சனிக்கிழமை சுத்தம் பண்ணுறோம். ஆனால் இந்த vlog எப்போ வரும்னு எனக்கு தெரில. சனிக்கிழமை ஒரு பாதி சுத்தம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை பேலன்ஸை சுத்தம் பண்ணிடுவோம். திங்கக்கிழமை காலையில் மாலை போடுவோம். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நாளே முடிச்சிருவா திவ்யா, சொல்ல முடியாது. அவள் வந்து கொஞ்சம் வேலை விஷயத்துலாம் பயங்கரமான பவரான ஆள். ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் முடிஞ்சாலும் சரி, இல்லை நாளைக்கு பேலன்ஸ் வச்சாலும் சரி. ஏன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் பேலன்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமி சாமான்லாம் இருக்குது இல்லையா. ஸோ 2 டேஸும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த vlog ஃபுல்லாக பார்ப்பேன். இல்லை மேபி இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் காய்ஸ். என்னடா அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் காஃபி குடிக்கிறாப்பெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் தான் வேலை பார்த்தேன். சரி கொஞ்சம் எனக்கு தலைவலியாக இருக்குது. ஸோ அதனால தான் டீ குடிச்சிட்டு வரேன் திவ்யா, கன்டினியூ பண்ணுறேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே
ஒர்க்கிங் போயிட்டுருக்கு, க்ளீனிங் ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நேற்று முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் முக்கால்வாசி வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் போயிட்டு மாலையெல்லாம் வாங்கணும். ஸோ நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி ஃபுல் டே. ஸோ அதனால் எல்லாருமே சீக்கிரம் எந்திரிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இப்போ சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நானும் போய் திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். திவ்யா என்னென்னலாம் வேலை செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க. பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோலாம் தொலைச்சது, சாமி ஃபோட்டோ பொட்டு வச்சோம். அப்புறம் வீடெலாம் ஒட்டடை அடித்து முடிச்சிட்டோம். இது ஃபுல் பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே அலசி போட்டாச்சு. ஒரு பாத்திரம் கூட விடலை. அப்புறம் ஒரு பாத்திரம் ஏன்னா எக்ஸ்ட்ரா வாங்கணும், எப்படியா இருந்தாலும் மாலை போடுறதுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு வாங்கணும். போன வருஷம் யூஸ் பண்ணது அது சின்னது, இந்த வருஷம் நானும் தம்பிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வாங்கணும் பாத்திரம். ஒரே ஒரு சாப்பாடு வைக்கிற குண்டா மட்டும் வாங்கணும். ஸோ தட்டு வாங்கணும், அருணுக்கு டம்ளர் வாங்கணும். ஸோ இது எல்லாமே ஈவினிங் தான் வாங்குவோம். ஸோ இப்போ என்னென்னா நேற்று அந்த வேலைலாம் முடிச்சோமா. இன்றைக்கி என்ன வேலை பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, தலைவாணி உரை, அப்புறம் குச்சி அழுக்கு ட்ரெஸ்ஸு, பாய், இது எல்லாத்தையுமே அலசணும். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி வேலை. அப்புறம் சாமி ஜாமான் கழுவலை இன்னும். சாமி ஃபோட்டோவை தான் தொடச்சிருக்கோம், சாமி ஜாமான் இன்னும் கழுவலை. அதை தாண்டி நம்ம ஐயப்பனோட பெட்டி வச்சுருக்கோம், காட்டுறேன் இருங்க வாங்க. நம்ம ஐயப்பனோட பெட்டி எடுத்து அதில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அலசி போடணும். இந்த வேலைகள்லாம் இருக்குது, காட்டுறேன் இருக்கு. அந்த அருகார் பாருங்க, போன வருஷம் மனசே இல்லாமல் வச்சேன், இந்த இயர் எடுக்கிறேன். ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய கஷ்டத்துக்கு நடுவில் நான் வந்து மாலை போடுறேன். உண்மைக்குமே பயங்கரமான சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷன், வீடு காலி பண்ணணும், அது இதுன்னு பயங்கர ப்ரெஷர். இன்னொன்று எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அதை சமாளித்து ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த மாலையை போட போகிறோம் நாங்கள். ஸோ இப்போ என்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு அவர் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஸோ நல்லதே நடக்கட்டும். நல்லவங்க வந்து கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். அந்த காலத்துலேருந்து இருக்கிற பழமொழி இது. அந்த ஒரு வார்த்தையை நம்பி ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து மாலை போட போகிறோம். ஸோ அந்த பெட்டி தான், அந்த பெட்டியில் உள்ள துணிலாம் எடுத்து அலசணும், அதுவும் பண்ணுவோம். ஓகே, ஒன்று ஒன்றா காட்டுறேன். அப்படி நேற்று இந்த சாமி இதெல்லாம் இன்னும் அலசலை. இது அழுக்கு ட்ரெஸ், இதெல்லாம் வந்து பெட்ஷீட், எல்லா பெட்ஷீட்டும் எடுத்தாச்சு, பாயை எடுத்தாச்சு. இந்த கைப்பிடி துணி கொண்டுமே திவ்யா வந்து போட்டிருக்கா துவைக்கிறதுக்கு. கொஞ்சம் ஆசையாக இருக்குது. மிஷின்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கா. guys ஸோ வந்து எல்லாத்தையுமே திவ்யா வந்து அலசி போட்டா. மிஷின் இருக்கிறதுனால கொஞ்சம் திவ்யாவுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. பாருங்கள், நடு சென்டருக்கு போட்டால் என்னை சுற்றி போகிற காய்தா. எல்லாத்தையும் அலசியாச்சு. என்ன திவ்யா, செம்ம வேலை போல், செம்ம வேலை. என்ன திவ்யா, பாருங்க, இது வந்து சாமியோட இது ஒரு பெட்ஷீட், இது ஒரு பெட்ஷீட், இது வந்து கட்டிலுக்குள்ளது. ரெண்டுமே ட்ரையரில் போட்டு இது பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாக மழை வர மாதிரி இருக்குல்ல. கைஸ் வானத்தை பாருங்கள், இருட்டிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி மணி என்ன தெரியுமா, மணி 1 தான். 1 மணிக்கே இவ்வளோ இருட்டிக்கிட்டு கிடக்கு. இது 6 மணி மாதிரி. என்னதுயா கூட இப்படி இருக்காது போல். 1 மணிக்கு வானத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னைக்குன்னு பார்த்து அதை துவச்சி போட்டா வழி இல்லை, துவச்சி தான் ஆகணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த வ்ளாகோட எண்டில். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. சாமி இது மட்டும் என்னை எடுக்க சொல்லிட்டான், நான் எடுத்துட்டேன். மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கா. ஆக்சுவலி ட்ரையரில் போட்டதுனால கொஞ்சம் காற்றுல எல்லாம் உணர்ந்துருச்சு, காய்ஞ்சிருச்சு. இல்லை காயவே காய்ச்சிருச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பேலன்ஸ். என்ன வேலை தெரியா, ஆக்சுவலி 2வது நாள் வேலை இது. இப்போ மானம் ரொம்ப கம்மலாக இருக்கிறதுனால துணி மட்டுமே இந்த பெட்ஷீட் கிச்சிட்லாம் அலசி போடுறதுக்கு சொல்லிட்டா. ஆக்சுவலி கொஞ்சம் பிளான் மாறிடுச்சு. அதான் டெஸ்ட்டுன்னு சொன்னேன். அந்த டெஸ்ட் வந்து கடைசியில் பாருங்கள். ஸோ அதனால் நாளைக்கு தான் வந்து சாமி இதெல்லாம் வாஷ் பண்ணுவோம். என்னதுவியா, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு 3வது நாளாக சாமி ஜாமான் இருக்குது இல்லையா, அந்த விளக்கு இதெல்லாமே
அதெல்லாமே அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம வந்து வெளிலலாம் போவோம், அதெல்லாமே காட்டுறேன். vlog ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வேளை வந்து டூரேஷன் அதிகமாக போயிருக்கு அப்படின்னாக்கா இது மேபி பார்ட் 2 கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ பார்ட் 2 வந்தாலும் பாருங்கள், அதுலேயும் நிறையா ட்விஸ்ட் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாக்குறதே எங்களுக்கு நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால நாங்கள் வளர்ந்ததா இருக்கட்டுமே, பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, உங்களை தான் நாங்கள் ஃபேமிலி எல்லாவும் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு vlogகையுமே உங்களோட ஸ்டோரியில், இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து மாலை போடுறதுக்கான வேலையெல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எடுப்போம். வான்வெளியில் பறந்த நீ குடைந்து வா எடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் காயலையா? சரி எடுத்துட்டு வந்து கீழே போடலாம்ல, காஞ்சிரும். ஏய் இங்கே இறக்கிட்டு விழுந்துடாத. நான் விழ மாட்டேன், நீ விழாம வா. இதே கீழே இறங்கிட்டு இருக்கா. இங்க வருங்க நம்மால குட்டி குஞ்சான்ஸ். ஏய் திவ்யா, திவ்யா ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் தான் குட் மார்னிங், எனக்கு வந்து குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு டே 3யில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன விளாகில் போன நேற்று வந்து சொல்லியிருப்பேன் என்னன்னாக்கா சாமி ஜாமான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாமி ஜாமான் கழுவணும், வேறு வந்து வேலை, சாமி சாமான் கழுவி அதுக்கு பொட்டு வைக்கணும், இது மட்டும்தான் வேலை, பேலன்ஸு. அப்புறம் ஃபைனலாக வீடு துடைக்கணும், இது மட்டும்தான். ஸோ வந்து திவ்யா இப்போ வந்து சாமி ஜாமான் வந்து பரபரப்பாக கழுவிட்டு இருக்கா. ஸோ காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று பிடிச்ச மழை இன்னைக்கு வரைக்கும் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த பாயெல்லாம் பாருங்கள் காயவே இல்லை, பாய் காயலை, இந்த பேக்லாம் காயவே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு கைஸ். ஸோ என்னோட வேலை முடிய போகுது, மாலை போடுறதுக்கான டே வரப்போகுது. ஆக்சுவலி ஒரு சின்ன சேஞ்ச் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். கார்த்திகை 1ஆம் தேதி தான் நம்ம மாலை போடுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம போடல, வர்ற சனிக்கிழமை போட போகிறோம். சனிக்கிழமை வந்து ஐயப்பனுக்கு உகந்த நாள். ஸோ அதனால் சனிக்கிழமைக்கு போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை 1ஆம் தேதி அடுத்தது 2, 3ஆம் தேதி வந்து அமாவாசை வருது. ஸோ அமாவாசை முன்னாடி வச்சுக்கிட்டு மாலை போட வேணாம், ஏன்னா அருணுக்கு வேறு மொதல் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிருக்கோம். ஸோ இந்த வீக்கில் மேபி முடிஞ்சால் வீடு பார்த்துட்டே தான் இருக்கும். வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கிடச்சிச்சினாக்கா சனிக்கிழமைக்குள்ளே வீடு மாறிடுவோம். அப்படி இல்லைனாக்கா இந்த வீட்டிலே தான் இருக்கணும். நாளைக்கெல்லாம் போயிட்டு வந்து தை மாதம் தான் மாறுவோம். என்ன திவ்யா? தை மாதம் தான் மாறுற மாதிரி பிளான். ஸோ எப்படின்னு தெரில, நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் எல்லாம் முடிச்சியா? எல்லாம் முடிச்சாச்சு.
ஓகே காய்ஸ், இப்போ வந்து மேலே மட்டும் எடுத்துருக்கேன். காஞ்சிச்சுன்னா நாளைக்கு அடிப்பகுதி அடிக்கணும். அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் இருக்குது, பண்ணுறேன். ஃப்ளவர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சிச்சு இப்போ எனக்கு டீ டைம். ஓகே, நாளைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல் லுக் காட்டுறேன். ஓகேங்களா? நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பெயிண்ட் பண்ணுறது வச்சுக்காங்க. பயங்கரமாக வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து சாமிக்கும் வந்து போட்டெல்லாம் வச்சாச்சு. இன்னும் வீடு துடைக்கிறது மட்டும் தான் இருக்குது. என்ன திவ்யா, அதை வந்து கரெக்டாக எப்போ துடைச்சிக்கலாம்? மாலை போடுறதுக்கு முன்னாடி துடைச்சிக்கலாம். ஆல்ரெடி வீடை துடைச்சிட்டு தான் வேலையே ஆரம்பித்தா. ஸோ வந்து இன்னொரு வாட்டி வந்து துடைக்கணும். மாலை போடுற அன்னைக்கு துடைச்சிக்குவா. ஸோ இதான் கைஸ். ஸோ வந்து ஃபைனலாக வந்து நம்ம மாலை போடுறதுக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பயங்கரமாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு vlogமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அப்புறம் நீங்களாம் வந்து உங்கள் வீட்டில் யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டிலலாம் மாலை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே गाइस. ஓகே गाइस, வீட் க்ளீன் பண்ணி ரொம்ப இது ஜூட்டி மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். தெரியாது, அதுக்கு முன்னாடி ஏதாவது vlog வர வாய்ப்பு இருக்கு. ஓகே 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 गाइस, பை பை, லவ் யூ ஆல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க.